என்னுடைய ஆசீர்வாதம் என்னை நம்புற அத்தனை பேருக்கும் உண்டு. இப்ப நம்ம ஆன்மீகத்துல முன்னேறோம் அப்படின்னா நம்ம எத்தனை பாடம் வாங்கியிருக்கோங்கிறது அவசியமா, இல்ல அந்த வாங்கின பாடத்துல கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் அவசியங்களா? அனுபவம்லாம் அவசியம் கிடையாது. அனுபவம் எதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு? அதாவது இப்ப நீ சேலத்துல இருந்து வந்துக்கிற, இப்ப நீ சேலத்துக்கு போனா அந்த ரூட் கரெக்ட். இங்க இருந்து தருமபுரி, தருமபுரில இருந்து நல்லமல்லி, தொப்பூர், அதனால தீவட்டிப்பட்டி, பூசாரிப்பட்டி, ஓமலூர், இந்த ஸ்டேஜ் வருது பத்தியா. இந்த மாதிரி அனுபவம்ன்றது இந்த ஸ்டேஜ் தான். நீ போற பாதைக்கு கரெக்டா இருக்குன்னு அடையாளம் தான். அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண முடியாது. நீ அனுபவிச்சு என்ன பண்ண போற? ராத்திரி தூங்குற, ஒரு பெரிய ராஜா ரசம் வருது, கனவுல வருது. நீ ராஜா வாங்கிக்க, கடவுள் வராது, நல்ல ஆசீர்வாதம் கொடுக்குறாரு, வாங்கி கனவு பார்க்க முடியுமா? அதுதான் அது வரதுல ஒரு இதுதான். அந்த இந்த போற பாதையில கரெக்டா போயிட்டு இருக்கணும்னு ஒரு அடையாளம்னால அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல இப்ப நம்ம ஆன்மீகத்துல முன்னேறோம் அப்படின்னா இத்தனை பாடம் வாங்கிட்டாலே முன்னேறிட்டான் அப்படிங்கிற அந்த பாடம் வாங்கி முன்னாங்களே யாரும் இல்லை சார். இந்த ஐயா கூட ஒரு வீடு சசிகலான்னு ஒரு லேடி 2 பாடம் வாங்கிச்சு. ஆன்மை பிரிச்சு பார்க்க தன்மை வந்துச்சுன்னு சொல்லிச்சு. எத்தனை பேர் 2 பாடம் வந்து சொல்லணும். ஒரு அம்மா 6 பாடம் 6 பாடம் வாங்கிட்டு கடவுளையும் போய் பார்த்துட்டு வந்துருச்சு. வதங்கின்னு ஒரு இங்கிலாந்துல ஒரு லேடி, இதுல வீடு ஐயா சாட்சியா சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி அவங்க அமைஞ்சாங்க, நமக்கு வருமா? அதாவது அவங்க செஞ்சாங்க. இதே கட்சி நெஞ்சிலே சாவரன்னு உட்காந்தவங்களே கிடைச்சது. நான் பாடத்தை வாங்கிட்டேன், சாப்பிட நல்லா கறி செஞ்சு ஊரை சுற்றிட்டு கட்டாத ஊர் சுற்றி எங்க கிடைக்கும் சொல்லுங்க? இப்ப அந்த தகுதி வளர்த்துக்கிட்டு நம்ம கையில தான் இருக்கு. அதுக்கு அந்த விதி ஒத்துழைக்கணும், அப்பதான் கிடைக்கலாம். கிடைக்காது. இப்ப ஐயா சொல்லியிருக்காரு, இந்த பாடம் வாங்கினதுக்கு அப்புறம் மனசை நமக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னு. ஆனா நமக்குள்ள வச்சுக்கணும் அப்படின்னா உலக செயல் எதுவுமே இருக்காது. இப்ப வெளியே நம்ம போறோம் இருக்குது, நமக்குள்ள வச்சுக்கணும். அதை நியாயமா நீ சம்பாதிச்சியா, நான் போனேன் சம்பாதிச்சா வர காசு போதும்னு வச்சுக்கோங்க. அதாவது தேவையை சுருக்கோ ஆசைப்படுங்க, தேவையை பெருக்க ஆசைப்படுங்க. இப்போ சாதாரணமா நீ ஒரு வேளை கைப்பிடி சோறு, சாதாரணமா ஒரு தள்ளு வண்டி வச்சுக்கலாம், ஒரு 50 ரூபா திருப்பி தான் சாப்பிட்டு முடிச்சிடலாம். ஒரு பெரிய ஹோட்டல போனா நீ 50 ரூபாய் சாப்பிட 500 ரூபா வேணும். அதோட பெரிய ஹோட்டல்னா 1000 ரூபாய் வேணும். அது வளருதா? ஆனா அதே வயிற்றுக்கு தான் சாப்பிடுறேன். சின்ன ஹோட்டல் தெரியா, பெரிய ஹோட்டல் தேவை. நீ 500 ரூபாய் சாப்பிடணும்னா நீ 500 ரூபாய்க்கு வேலை செஞ்சாதான் 500 ரூபாய் சாப்பாடு காசு கிடைக்கும், சாப்பிட முடியும். 50 ரூபா அப்படி கிடையாது. போன 100 100 வேலை செஞ்சு 50 ரூபாய் சாப்பிட்டு உட்காந்து சாப்பிட்டியா? ஏன் மனசு கேட்க மாட்டேங்குது? மனசு இப்பதான் அடங்கணும். பசிக்கு சாப்பாடு கொஞ்சம் கட்சியா போதும் அப்படின்னா பரவாயில்ல. இல்ல நான் பசி இது நான் அப்பதான் சொல்லுவேன் அப்படின்னா அது என்ன பண்றது? எல்லாமே மாற்றம் அதான் சொல்ல பாடம் நல்லா பண்ண நம்மளுக்கு மாற்றம் வரும். எளிமையா மன அடங்கணும். எளிமையெல்லாம் மனசு அடங்காது சார். நீங்க இதை பயிற்சி பண்ணதான் சார் அடங்கும். நீங்க பண்ணும் ரொம்ப படப்படா மட்டும்தான் அடங்காது. எல்லாமே இப்ப இதெல்லாம் நமக்கு சித்தர்களுடைய பாடல்கள் உபதேசம் மாதிரி இருக்கு. அதுல ஒரு சித்தர் என்னங்கிறாரு, மூச்சுல கவனம் வைக்கிறாரு. இன்னொரு சித்தர் என்னங்கிறாரு, ஆத்மாவில கவனம் வைக்கிறாரு. இன்னொரு சித்தர் என்னங்கிறாரு, உன்னோட இதுல கவனம் வைக்கிறாரு. அவங்க ஆனா உண்மையாலுமே அவங்க சொல்ல வர்றது என்னங்கய்யா? ஆத்மா மனசு எல்லாம் எதையோ ஒண்ணு புடிச்சுன்னா அது ஒண்ணு கூட நீங்க எல்லாத்தையும் முடிக்கூடாது. ஏன்னா ஒண்ணு கடவுள்னு முருகர், விநாயகர், மாரியம்மா, சிவன், காளிவன், என்னென்னமோ எத்தனையோ சாமி பேர் இருக்கு. அல்லான்றாங்க, இயேசுன்றாங்க, என்னென்னமோ இருக்குது. அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பிடிச்ச மாதிரி ஒன்று பிடிச்சா மட்டும்தான் நீ ஒன்றுலேயே இருக்க முடியும். எல்லாத்தையும் பிடிச்சா எங்கே ஒன்று. இப்போ உன் கை காலிலேருந்து பூரா ஒரே ஒரு உருவம் தான் மனிதன். கண்ணு மூக்கு வாய் நல்லா அதே ஒரு பாகம் அந்த மாதிரி ஒவ்வொன்றா கிடைக்கும். அவங்கவுங்க ஒரு பேரை வச்சாங்க. நீ ஒன்றை மட்டும் பிடி. அதுக்கு தான் சொன்ன ஒன்றே பிடிக்கிறது ஒன்றே வசப்படுதுன்னாரு. ஒன்றை தான் பிடிக்கணும். நீ 7 பிடிச்சாங்க என்ன பண்ணுறது? எதுவுமே அமையாது. காத்துல கவனம், காற்று தான் உயிர் தான், காற்று தான் கவனம். ஆன்மான்றது எல்லாம் ஒன்று கூட வீட்டிலே தான் இருக்கு. அதனால ஜீவன், உயிர், ஆன்மா 3 இருக்குது. உயிர் வெளியில் போகும்போது 3 ஒட்டுக்கா சேர்ந்து தான் போகுது, வரும்போது 3 ஒட்டுக்கா சேர்ந்து. ஆனால் 3 இடத்துல உட்காந்து இங்கே இருந்தால் காற்றே தான். ஐயா என்ன சொன்னாங்க, காற்றே கடவுள், காற்றையே பாருன்னு சொன்னாங்க. மூச்சு இப்போ பயிற்சியை மூச்சு தானே கொடுத்துக்கிறேன். மூச்சா கவனிக்க இல்லை நீங்கள் பார்வை புரிமணி பார்க்கறது. இது ஆன்மாவுடைய வேலை கவனிக்கும். மனசோட சுத்திக்கிறதுலாம் எந்த கவனிக்கும்.
ஆன்மா வந்து விழிப்போடையே எப்பயுமே வந்து தூங்கவே தூங்காது. அந்த மாதிரி நம்ம பார்வை அங்கே சுழுமணியை வச்சு நீங்கள் வந்து உயிரை வந்து கவனிக்கணும். அது கவனிக்க வந்து உங்கள் மேல்நிலைக்கு எடுத்துட்டு போகும். அந்த தகுதி வரும். ஐயா அதுக்கு மேலே ஐயா கூப்பிட்டு போவார். அது யாரும் மனுஷனாலும் போக முடியாது. இறைவனே சின்ன போட்டு. சரி சரி. ஆத்மா ஆத்ம வணக்கம். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று நமது தர்மபுரி ஆசிரமத்தில் உபதேசம், அன்னதானம் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்னதானம் காலை 9 மணி முதல் நடைபெறும்.